பூந்தி லட்டு மாதிரி இருக்குது. இது ரவா லட்டுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம். இது பூந்தி லட்டு இல்லை, ரவா லட்டு தான். பார்க்குறதுக்கு பூந்தி லட்டு மாதிரியும் டேஸ்ட்டில் ரவா லட்டு மாதிரியும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருக்கி வரட்டும். 6-7 போல் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ரொம்ப செவக்காமல் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் மற்றதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யிலே இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்துருக்கேன். இந்த 5 நிமிஷம் வறுத்தது போதுமானது. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை சேர்த்து அடுப்பு தீயை ஹையில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரவை முழுவதுமே வெந்து வந்துடும். ரவை முழுசாக வேகக்கூடாது. அரை வேக்காட்டுக்கு இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணதுனால ஒரு 50% ரவை வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் லட்டு பிடிக்க சரியாக வரும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம். இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் செய்யணும். அதுக்கு கடாயில் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகுபதம் எதுவும் தேவையில்லை, பிசுக்குத்தன்மை எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதும். கரையை விட்டு பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதில் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். லட்டு ஃபீல் கொடுக்கறதுக்காக கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூடான சுகர் சிரப் எடுத்து அந்த நம்ம ஆறின ரவையில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த ரவை எந்த அளவுக்கு ஆறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவை நம்ம பால் சேர்த்து பண்ணியிருக்கனால கட்டிப்பட்டிருக்கோம். கையால் நல்லா பெசரி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சுகர் சிரப் சேர்க்கும்போது அந்த ரவையோடு நல்லா இது ஊறி வரும். இப்போ ரவையை நல்லா உதிர்த்து விட்டு எடுத்துக்கிட்டோம். சுகர் சிரப்பை மொத்தமாக சேர்த்துக்காமல் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீதமுள்ள சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரவையில் அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சுகர் சிரப்பையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ரவையும் சுகரையும் சரியான அளவுகளோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இந்த ரவா லட்டு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து விட்டு மூடி விட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. சொதப்பாக இருந்த சுகர் சிரப் ரவை நல்லா இழுத்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ரவா லட்டு உருட்டி பிடிக்கிற பக்குவத்துக்கு சரியாக வந்திருக்கு. இப்போ இதில் வெள்ளரி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். பூந்தி லட்டு ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் இந்த வெள்ளரி விதையை சேர்த்துருக்கேன். இங்கே வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் வரும். உருண்டை பிடிக்கவும் ஷேப்பாக வரும். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரவா லட்டு 10லிருந்து 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த ரவா லட்டுவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.